ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரம், பாம்பன், தங்கச்சி மடம், அப்புறம் மண்டபம், இப்படி ஒரு 4 பகுதிகளில் தான் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வரலாறு காணாத அளவுக்கான மழை அப்படிங்கிறது கொட்டி தீர்த்திருக்கு. நேற்று ஒரே நாளில் மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்பு அப்படிங்கிறது மழை மூலம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு நம்பப்பட்ட நிலையில பல இடங்கள்ல பாம்பன், தங்கச்சி மடம், இப்படி பல இடங்கள் கடலோர பகுதிகள், அடர்த்தி குறைவான பகுதிகள், ரொம்ப முக்கியமா நேற்று மாலையிலிருந்து மழை கிடையாது அப்படிங்கிற காரணத்தினால அந்த பகுதிகளெல்லாம் பெரும்பளவுக்கு மழை தண்ணீர் வடிஞ்சிருக்குது. இந்த இடம் அப்படிங்கிறது ஒரு சில இடங்கள் இந்த பகுதியில் இந்த மண்டபம் முகாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மண்டபம் பேரூராட்சிக்கு உட்பட்ட உமையால் நகர், கலைஞர் நகர், இப்படியான ஒரு சில பகுதிகளில் முழுமையா பாதிப்பை சந்திச்சிருக்கு இந்த இடங்கள். இங்க பாருங்க, இதுல இந்த கலைஞர் நகர்ல ஒரு 100க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கு. இந்த வீட்டுல முழுக்க தண்ணி சூழ்ந்திருக்குது. நமக்கு இந்த முழங்கால் அளவு தண்ணியை தாண்டி போக முடியல. அங்க இருக்கக்கூடிய நிறைய வீடுகள்ல அவங்க கீழே இறங்கி வர முடியல, மார்பளவுக்கு தண்ணீர் தேங்கி இருக்குது. அதனாலதான் அவங்க வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வர முடியாம மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். நேற்று மதியம் மழை பெய்து நின்ற நிலையிலிருந்து இந்த அவங்க வீட்டுக்குள்ளதான் இருக்காங்க, வெளியே வர முடியல. இவங்க உணவுப் பொருட்கள் வாங்க போக முடியல, அந்த அளவுக்கான பாதிப்புகள் இருக்குது. இருக்கிறத வச்சு சமாளிச்சுக்கிட்டு இருக்கோங்கிறாங்க. அங்க பாருங்க, குழந்தைகள், பெண்கள் எல்லாரும் வீட்டுக்கு வெளியேயும் அந்த பக்கம் மொட்டை மாடியிலையும் அப்படியே காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கு. ஆனா இப்போ எப்ப இருந்து இப்படி தண்ணி நிக்குது உங்களுக்கு? எப்பவும் இப்படி நிக்கும்? இந்த அளவுக்கு நிக்குமா? என்ன மாதிரி பிரச்சனை இப்ப இருக்குன்னு? இப்போ வெளியே இறங்கி போக முடியாத நம்மளால? அவங்க அங்க பாருங்க, இப்ப அவங்களால இறங்கி நம்மள அணுக முடியாது, நம்மளால அவங்கள அணுக முடியாது. இதுதான் இங்க இருக்கக்கூடிய யதார்த்தம், இந்த சூழல். இங்க அவங்க இறங்கி வர முடியாத இடத்துல குழந்தைங்களுக்கு பாலோ வேற எதுவுமே வாங்க முடியல அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்றாங்க. வேற யாரும் அந்த வீட்டுக்கு போகவும் முடியாது, வீட்டுக்குள்ள இருக்கவங்களும் வெளியேறி வர முடியல. ஏன்னா அந்த அளவுக்கான தண்ணீர், எந்த அளவுக்கு தண்ணி இருக்கு அந்த இடத்துல? அவர் இறங்கி காட்டுறாரு எந்த அளவுக்கு தண்ணி பாதிப்பு இருக்கும் அப்படின்றது. கீழே இறங்க முடியல, கீழே படி இருக்கு, படி கீழே இறங்க முடியலன்னு சொல்றாங்க. எத்தனை பேருக்கா இருக்கீங்க? இன்னும் எவ்வளவு, என்ன மாதிரியான சிரமங்கள் இருக்கு? 7 பேர் இருக்கீங்க. குழந்தைங்க இருக்காங்களா? அவங்களுக்கு பால் மத்ததெல்லாம் கிடைக்குதா? எப்படி சமாளிக்கிறீங்க? அப்புறம் ஒரு டீ எதுவுமே குடிக்க முடியல. இன்னும் நேத்துல இருந்து பசியோட தான் இருக்கும். அவங்களுக்கு உடனடியா உதவி தேவைப்படுதுன்ற ஒரு தகவலை சொல்றாங்க. நமக்கு அவங்க அங்க இருந்து பேசுறது நம்மளால கேட்க முடியுது. இந்த அளவு தான் அவங்க பேசுறத கேட்க முடியும், அவ்வளவுதான் அவங்களை அணுக முடியறதுக்கான ஒரே வழிங்கிறது அவங்க குரலை கேட்க முடியும். மற்றபடி அவங்கள தொடவோ அவங்க நெருங்கவோ முடியாத ஒரு நிலை இருக்குது. ஏன்னா இங்க ஒரு சகதி இருக்குது, சகதி இருக்கிறதுனால நம்ம இறங்கி நடக்க முடியாது, இழுக்கும், அது மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. இப்படி இதே மாதிரியான ஒரு நிலைமை அந்த பக்கம் கூட பாருங்க. அதுல ஒரு வீட்டுல பாருங்க, அங்க ஒரு 4 பெண்கள், இளம்பெண்கள் இருக்காங்க, படிக்கிறவங்க, மாணவிகள். அவங்களும் அந்த வீட்டுக்குள்ள முடங்கி இருக்காங்க, வெளியே வர முடியாத அளவுக்கு மொட்டை மாடில நின்று இங்க நமக்கு தகவல் சொல்லிட்டு இருக்காங்க அங்க இருந்து. ஏன்னா இப்ப இந்த அளவுக்கான பாதிப்பு அப்படிங்கிறது இந்த ஒரு சில பகுதிகளில் இருக்கக்கூடியதை பார்க்க முடியுது. இதுக்கும் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் நேரில் வர வேண்டியது இருக்குது. இவங்களெல்லாம் உடனே பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்ற வேண்டியது இருக்குது. இவங்களுக்கு தேவையான வசதிகள் உடனே செஞ்சு தர வேண்டியது இருக்குது. ஆனா இப்போ இந்த அளவுக்கான பாதிப்பு அப்படிங்கிறது இதுதான் முதல் தடவை? ஏற்கனவே பாத்துருக்கீங்களா நீங்க? இதுதான் முதல் தடவை. ஏற்கனவே இதோட கம்மியா இருந்திருக்கும். இந்த வருஷம் நமக்கு எதிர்பார்க்காத அளவு தண்ணி இடுப்பளவு இருந்தனால ஒன்னும் சமாளிக்க முடியல. இவங்க எல்லாம் வெளியில 3 நாள் 2 நாள் இருக்கு. சின்ன பிள்ளையில வச்சிருக்காங்க, அவங்க பிடிக்கிற 2 நாள் அந்த எனக்குள்ள நிக்குது. 2 நாள் மழை பெஞ்சு நிக்குது. 2 நாளா இருக்குது. அதனால இவங்க அன்றாட அன்னன்னைக்கு போறதுக்கு வெளியில போய் பால் வாங்குறது கூட ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க. அங்க இருக்குது உங்களுடைய ரிலேஷன்? பெரியப்பா எப்படி வெளியே வர முடிய வாய்ப்பு இருக்குது? வாய்ப்பு இல்ல. வெளியில இருந்து இடுப்பளவு தண்ணியில இருந்து எனக்கு மார்பளவுக்கு இருக்கு, வெளியில வர முடியாம பால் எதுவுமே வாங்க முடியாம போகும், சிரமமா இருக்கு. யார்கிட்ட தகவல் சொல்லிருக்கீங்களா? அதிகாரிகள்ட்ட யாரும் பார்த்து? அதிகாரிகள் ஒன்னும் ஒருத்தர் வரல இது வரைக்கும். பாம்பு பூச்சில நைட்டு வெளியே வருது, நடமாட முடியல அப்படின்றாங்க. அவங்களுக்கு விஷ பூச்சிகள்லாம், பாம்பு மற்ற பூச்சிகள்லாம் வரக்கூடிய அளவுக்கான ஒரு பெரிய அபாயமான ஒரு சூழல் இருக்குன்றாங்க. வேற என்ன மாதிரியான சிக்கல்லாம் இவ்வளவு தூரம் தண்ணி வரும்போது நீங்க சந்திக்க வேண்டியது இருக்குது? நாங்க சந்திக்க வேண்டியது என்னவென்றால், நாங்க ஸ்கூலுக்கு போக முடியல, தண்ணினா சூழ்ந்துருக்கு, ரோடு ஃபுல்லாக தண்ணி சூழ்ந்துருக்கு, ஸ்கூலுக்கு போக முடியல, வைக்க முடியல, செஞ்ச முடியல.
இறங்கினோம்னா சகதியும் குண்டும் குழியுமாவே இருக்கு. அவங்க குழந்தைங்கலாம் வந்து பள்ளிக்கு அனுப்ப முடியல இந்த வீடுகளில், தண்ணி சூழ்ந்திருக்கக்கூடிய வீடுகளில். அதனால வந்து இறங்குனா சகதி இருக்கு, அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இவ்வளவு அளவுக்கான பாதிப்புகள் இந்த இடத்துல இருக்கு. இன்னும் பெரும்பகுதி இடங்கள்ல தண்ணீர் வடிஞ்சிருக்கு, பெரும்பகுதி பாதிப்புகள் இல்ல. ஒரு சில குறிப்பிட்ட இடங்கள்ல மட்டும்தான் இந்த அளவுக்கு, அதுவும் பள்ளமான இடம், எப்பவும் தண்ணீர் தேங்கக்கூடியது வழக்கம். அப்படின்னாலும் இந்த முறை அப்படிங்கிறது, இந்த நேற்று பெய்த 27 சென்டிமீட்டர் மழை அப்படிங்கிறது மண்டபம் பகுதியில் மட்டும் பெஞ்சக்கூடிய பதிவாயிருக்கூடிய மழை அளவு. அதனாலதான் இவ்வளவு அளவுக்கான பாதிப்பை இங்க சந்திக்க வேண்டியது இருக்குது. இன்னும் முக்கியமா இந்த மழை அப்படிங்கிறது நேற்று மாலை நின்றுக்கு, அதான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் மாலைக்கு பிறகு மழை பெய்யாத காரணத்தினாலதான் இவங்களால இந்த அளவோட பாதிப்போடு இருக்க முடியும். இதுக்கு மேற்கொண்டு நேற்று மாலையிலயோ இரவுலையோ மழை பெய்ஞ்சிருந்துச்சுன்னா இன்னும் மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்புகளை சந்திச்சிருக்கக்கூடிய ஒரு அபாயம் இங்க இருக்கு. எனவே இப்பயும் உடனே வந்து இவங்களை மீட்கப்படணும், இவங்களுக்கு தேவையானதை செஞ்சு தரணும். இல்ல அப்படின்னா மேலதிகமாக மழை பெய்யக்கூடிய பட்சத்துல இன்னும் மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்புகளை சந்திப்பாங்க. கூடிய பெண்கள்லாம் இருக்காங்க, இவங்களுக்குள்ள வீடுகளுக்குள்ள தண்ணி போயிருக்குன்ற ஒரு தகவலை சொல்றாங்க. இங்க வாங்கக்கா, அக்கா வாங்க, சொல்லுங்க என்ன பிரச்சனைகளை சொல்லுங்க. வாங்க சும்மா வாங்க. என்ன பிரச்சனைக்கா? எவ்வளவு தூரம் தண்ணி எங்களுக்கெல்லாம் வீட்டுக்குள்ள முழங்காலுக்கு மேல வந்துருச்சு. எங்களால இருக்க முடியல. நைட்லாம் எப்படி தூங்கவே முடியல. நானே பக்கத்து வீட்டுல போய் தான் தூங்கினேன். எனக்கு என் மகனும் நானும் தான். ரொம்ப சிரமமா இருக்கு. சமையல்லாம் பண்ண முடியல. சாப்பாட்டுக்கு ரொம்ப சிரமம் தான். எப்படி சமையல் பண்ண முடியும்? தண்ணியே வீடு ஃபுல்லா இருக்கக்குள்ள எப்படி சமையல் பண்ண முடியும்? வெளியே போலான்னா வெளியே ஃபுல்லா தண்ணி தான். அதனால ரொம்ப சிரமமா இருக்கு. அங்க ஒரு கம்மா இருக்கு, அதை வெட்டி இங்கிட்டு தண்ணி விட்டுறாங்க. அங்கிட்டு இருந்து தண்ணி எங்கே திறந்து விட்டுறாங்க. அதனால எங்க ஏரியா மட்டுமே தண்ணிக்குள்ள இருக்கனால ரொம்ப சிரமமா இருக்கு. வெளியும் போக முடியல, எங்கேயுமே போக முடியல. எல்லா அத்தியாவசிய தேவை பூரா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. என்ன செய்யறேன்னு தெரியல. கவர்மெண்ட் தான் ஏதாவது ஒரு முடிவு எடுத்து எங்களுக்கு வந்து ஒரு உதவி செய்யணும். தண்ணி மட்டும் வெளியே போனா எங்களுக்கு போதுமானது, மற்றெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இவ்வளவு வீட்டுக்குள்ள முழுக்க தண்ணி சூழ்ந்திருக்கனால சமைக்க முடியல, சமையல் செய்ய முடியல, வீட்டுக்குள்ள நைட்டு தூங்க முடியாம உறவினர்கள் வீடுகளுக்கு போய் தூங்கி இருந்ததாக தகவல்கள்லாம் பதிவு செய்யறாங்க. இந்த உடனடியாக மாவட்ட நிர்வாகம் கவனிக்க வேண்டிய இடம் அப்படிங்கிறது மண்டபம் பேரூராட்சிக்கு உட்பட்ட அந்த கலைஞர் நகர், உமையால் நகர் பகுதிகளை உடனே அவங்க கவனிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இந்த பாதிப்புகள் மழை வரக்கூடிய பட்சத்தில் ரொம்ப அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அந்த அபாயம் இருக்கின்றதுனால உடனே இந்த இடத்துக்கு களத்துக்கு மீட்பு படையினரும் மாவட்ட நிர்வாகம் வர வேண்டியிருக்கு. நியூஸ் 18 செய்திக்காக ஒளிப்பதிவாளர் பிரபாகருடன் வெற்றி.